எங்களை மீறி எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மனம் ஒரு பிரார்த்தனை நோக்கி உந்தப்படுவது இயற்கையாகவே அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவாக மனிதனுக்கு வாய்த்த ஒரு விடயமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல் வைத்தியர்கள் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சக்திக்கு மேல் சில விடயங்களை சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த தியானத்தினுடைய முக்கியத்துவம், அந்த பிரார்த்தனையை நோக்கி நாங்கள் உந்தப்படுவதற்கான காரணம், அதனை தியானம் மூலம் எப்படி நாங்கள் எங்களுக்குள் சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஒரு வைத்தியரே நாங்கள் நேர்கண்டால் எப்படி இருக்கும், அவருடைய அந்த கருத்துக்கள் மூலமாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அமைய போகின்றது. இந்த வருகின்ற வார இறுதி நாட்களில் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இந்த தியானத்தினுடைய முக்கியத்துவம், தியானத்தின் மூலமாக இந்த பாதிப்படைந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் மனங்களில் எப்படியான ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தலாம் என்பதற்கான ஒரு விடயத்தை செய்வதற்கு அவர்கள் எத்தனித்திருக்கின்றார்கள். பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் தான் இந்த ஏற்பாடுகளை முன்னின்று நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் சார்பாக வைத்தியர் அவர்கள் மலர் செல்வி அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சில விடயங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பிரார்த்தனையை நோக்கி உந்தப்படுவது வளமையான ஒன்றாக இருக்கின்றது. அதனையும் தாண்டி அதற்கு ஒரு மன ஒருமைப்பாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த வார இறுதி நாட்களில் நடைபெறுகின்ற அந்த விடயத்துக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு தியானம், ஒரு மனதினுடைய அமைதி, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் பேசிவிடலாம். ஆமாம், தியானம் என்பது புராதன காலத்திலே இருந்து மக்களால் வாழ்க்கையில் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். ரிஷிகள், முனிவர்கள் எல்லோருமே தியானம் செய்திருக்கின்றார்கள். அதன் நன்மை தங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுக்க அந்த நன்மை கிடைக்கின்றது. அதே போன்றுதான் தியானம் செய்யும் பொழுது எங்களுடைய மனங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்துகின்றோம். மனம் என்ன செய்கின்றது? மனதின் செயல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்குகின்றது. இப்பொழுது பார்த்தோம் என்றால் எங்கள் மனங்களிலே எண்ணங்கள் மிக வேகமாக வருகின்றன. வாழ்க்கை முறையும் துரிதமாக இருக்கின்றது. அதனால் நேரத்துக்கு ஏற்ப நாங்கள் எண்ணங்களை அதிகமாக உருவாக்குகின்றோம். அது சில நேரங்களிலே அந்த வெளிப்புற எங்களுக்கு அழுத்தங்கள் கூட இருக்கும் பொழுது அது மிக அதிகமாக இருக்கின்றது. அதனால் எண்ணங்களின் சக்தி இழக்கப்படுகின்றது. எண்ணங்களுக்கு சக்தி இருக்கின்றது. இப்போ மனம் ஒரு பௌதீகமான ஒரு அங்கம் இல்லை உடலில். பல பௌதீகமான அங்கங்கள் உடலிலே இருந்தாலும் மனம் காலத்துக்கும் தூரத்துக்கும் அப்பால் பயணம் செய்யக்கூடியது. இதனால் நாங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கின்றோம் அல்லது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றோம். அதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று தெரிந்தாலும் அதைத்தான் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய எண்ணங்களின் சக்தியினால் மனதின் சக்தி இழக்கப்படும் பொழுது நாங்கள் அமைதியற்று குழப்பமான சூழ்நிலை, பயம், கவலை போன்ற எதிர்மறையான உணர்வுகளினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். இதிலிருந்து விடுபடுவதற்கு மனதை நாங்கள் சாந்தப்படுத்தி எண்ணங்களின் வேகத்தை குறைத்து உள்முகமாக சென்று மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கின்ற உள்ளார்ந்த சக்திகளான அமைதி, சந்தோஷம் எல்லாவற்றையும் எங்களால் வெளிக்கொண்டு வர முடியும். அதை நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் பயிற்சி செய்து இது என்னுடைய உண்மையான குணங்கள் என்ற அந்த புரிந்துணர்வுடன் நான் அதை வெளிப்படுத்தும் பொழுது அது எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நன்மை செய்யும். இதுதான் இந்த தியானத்தின் முக்கியமான நோக்கம். இதன் அடிப்படையிலே உடலில் கூட மாற்றம் ஏற்படும். மன ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உடலும் அதனுடைய செயற்பாடுகள் சரியாக இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கும்போது எதிர்மறையான உணர்வுகளினால் எங்களுடைய நரம்பு தொகுதி, அகசுரக்கும் தொகுதி என்பன பாதிக்கப்படுகின்றது. ஒரு இம்பேலன்ஸ் வருகின்றது. சமநிலையற்ற தன்மை வருவதனால் தான் இந்த கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் என்று நிறைய எப்பொழுது இளம் வயதிலேயே பாதிக்கப்படுகின்றார்களே, அதற்கெல்லாம் ஒரு காரணம் இந்த எங்களுடைய மனதின் சக்தியை நாங்கள் சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொண்டு செய்யும் பொழுது இந்த தியானத்தினால் ஒருமுகப்படுத்தும் சக்தி அதிகரிக்கும், எங்களுடைய உள்ளார்ந்த சக்தி அதிகரிக்கும், தீர்மானம் எடுக்கின்ற சக்தி அதிகரிக்கும், பிரித்தறிகின்ற சக்தி அதிகரிக்கும். இவ்வாறு நிறைய நன்மைகள் இருக்கின்றது இந்த தியானத்தில்.
இந்த மனதினை அடிப்படையாக கொண்டு ஒரு தியானத்தை மேற்கொள்கின்ற பொழுது இப்பொழுது இந்த பாதிப்படைந்திருக்கின்ற மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக இருக்கலாம், அல்லது மோசமாகி போயிருக்கின்ற அந்த காலநிலையோடு அவர்களுடைய கட்டமைப்புகள், அது வீடுகளாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், இதனுடைய ஒழுங்கமைப்புகளாக இருக்கலாம், ஒரு ஒட்டுமொத்த மனிதாபிமான முறையில் மிக சிறப்பான முறையில் இலங்கையில் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனையும் தாண்டி இந்த ஒரு உளவியல் ரீதியாக அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்துவதற்கு இந்த பிரார்த்தனைகள் மூலமாக கூட அதனை சாத்தியப்படுத்தலாம். பாதிப்படைந்த மக்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நேரத்தில் ஒரு பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்களுடைய மனோ எழுச்சியை கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு வரலாம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது? நல்லதொரு கேள்வி. ஏனென்று சொன்னால், இப்போ நாங்கள் ஒருவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறக்கும் பொழுதோ நாங்கள் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை செய்கின்றோம். அதே மாதிரி கூட்டாக தியானம் செய்கின்றோம், பிரார்த்தனைகள் செய்கின்றோம். அதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக அது அவர்களுக்கு நன்மை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இல்லையா? அதே போன்றுதான் இப்பொழுது நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக தியானம் செய்யும் பொழுது இது மனதினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள ஆற்றுப்படுத்தல் போன்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. அது விஞ்ஞானம், மருத்துவம். ஆனால் ஆன்மீகத்திலே நாங்கள் தினமும் தியானம் செய்து மனதில் உள்ளார்ந்த சக்திகளை நாங்கள் அதிகரிக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக கூடும் பொழுது அந்த சூழல் ஒரு மேன்மையான அதிர்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அந்த இடத்திலே. இப்போ சாதாரணமாக அதிர்வுகளை நாங்கள் பற்றி சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷமான சூழலிலே நாங்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய மனங்களிலும் அந்த சந்தோஷமான எண்ணங்கள் உருவாகும். துக்ககரமான இடத்திலே இருக்கும் பொழுது துக்கம் எங்களுக்கு சம்பந்தப்பட்டமே இல்லாவிட்டாலும் நாங்கள் அந்த துன்பத்தை அனுபவம் செய்கின்றோம். அதே போன்றுதான் அமைதி, சந்தோஷம் நிறைந்த அந்த எண்ணங்களினால் அதை உருவாக்கி இருப்பவர்கள், அதை அனுபவித்திருப்பவர்கள் ஒன்றாக கூடும் பொழுது அந்த சூழல் அந்த சக்திகளினால் நிறைந்திருக்கும். அதை நாங்கள் நினைத்த இடத்துக்கு எங்கள் மனம் மூலமாக பரப்ப முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் பௌதீகமாக அதை விளங்கப்படுத்துவது என்று சொன்னால், வெளிச்ச வீடு அல்லது கலங்கரை விளக்கம் என்று சொல்கின்றோம். அது உயரத்திலே இருந்து ஒளியை பரப்புகின்றது. அப்பொழுது திசை மாறி செல்கின்ற கப்பல்கள் அந்த பாதையை கண்டுபிடித்து செல்கின்றன. அதை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை, நாங்கள் சென்று விடுவோம். அது தன்னுடைய கடமையை செய்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஆன்மீக சக்தி என்பதும், நாங்கள் மேன்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை கொண்டிருக்கும் பொழுது, சுயநலமற்ற உணர்வுகளை கொண்டிருக்கும் பொழுது, அந்த எண்ணங்களும் அதிர்வுகளும் அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அது ஒரு மறைமுகமான சேவை என்று, எவ்வாறு கலங்கரை விளக்கம் ஒரு சேவையை செய்துவிட்டு இருக்கின்றதோ அதே போன்றுதான் இது ஒரு மறைமுகமான சேவை என்றுதான் சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது நிச்சயமாக அனைவருக்கும் தேவையான ஒரு சேவை என்று நான் சொல்லலாம். அதாவது ஒரே சிந்தனையின் ஊடாக எல்லோரும் சேர்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் கண்டிப்பாக அது சாத்தியமாகும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஒரு தியானமாக இருக்கலாம் அல்லது யோகாசனமாக இருக்கலாம். இப்போது சர்வதேச நாடுகளை, ஆசிய நாடுகளிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொண்டு சில விடயங்களை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றார்கள். அது வாழ்க்கைக்கு மிகவும் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் அப்படி பார்க்கின்ற பொழுது, இந்த சர்வதேச யோகா தினத்திற்கு பிறகு நான் நினைக்கின்றேன் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இந்த சர்வதேச தியான தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே இந்த தியான தினத்தின் மூலமாக இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள்? பௌதீகமாக மக்கள் மிக ஆர்வத்துடன் அதில் பங்கு பெற்றுகின்றார்கள். இது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையை இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருந்தாலும், ஆனால் இந்த தியானம் எவ்வளவு உதவி செய்யும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபையை இனம் கண்டுள்ளது. அதனால் தான் இது 2வது முறையாக இப்பொழுது நடைபெறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சனிக்கிழமை, வருகின்ற நாளை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளோம். சனிக்கிழமை பிற்பகல் 5 மணியிலிருந்து 9 மணி வரையும் காலிமுகத்திடலிலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதிலே முக்கியமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து, இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் நீங்கள் விரும்பினால் பங்கு கொள்ளலாம். இணைந்து அவர்களுக்கான இந்த தியானத்தை செய்ய இருக்கின்றோம். அத்துடன் இந்த தியானம் எவ்வாறு செய்வது என்ற அறிமுகம், அதற்கு ஒரு சிறிய படவிளக்க கண்காட்சிகள் வைத்திருக்கின்றோம். அத்துடன் இப்பொழுது எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு தேவை விழுமியங்கள் நிறைந்த வாழ்க்கை முறை. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு சில செயற்பாடுகள், அதையும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும். அது சனிக்கிழமை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பிரம்மகுமாரிகள்
தியான நிலையம், தலைமையகம் தெய்வலை 55 பீட்டர்ஸ்லே நிலையம் உள்ளது. அதிலே 5:30 பின்னேரம் 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. முக்கியமாக வீடியோ கண்காட்சி நடைபெறும். அதன் பிறகு தியானத்தின் மூலம் மனதை எவ்வாறு சக்திப்படுத்துவது என்ற தலைப்பிலே ஒரு உரையாடல் நடைபெறும், சொற்பொழிவு நடைபெறும். அதன் பிறகு 1 மணித்தியால நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த எங்கள் நாட்டுக்காகவும் உலகத்துக்காகவும் தியானம் செய்வோம். அது 3வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பல வருடங்களாக 1970ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக அமைதிக்கான தியானம் என்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அது இந்த 21ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை, இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. இதனால் இதை நாங்கள் விசேடமாக ஒழுங்கமைத்துள்ளோம் இந்த நிகழ்ச்சிகளை. ஆமாம், இந்த இடத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. இந்த பேரிடர் சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பொழுது சொன்னார்கள் இது ஒரு அழிவு காலம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சிந்தனைகளும் போக்குகளும் பார்த்தோமானால் வளர்ந்தவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஏதாவது ஒரு பேரிடர் வருகின்ற பொழுது, ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு அழிவு காலம் தானே, இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை, ஒரு போக்கு மக்கள் மத்தியில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பேரிடர் சம்பவங்களோடு தொடர்புபடுத்தி நீங்கள் ஒரு தியானத்தில் கை தேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையும் தாண்டி இந்த யுக மாற்றங்கள், யுகம் சம்பந்தமான சில விடயங்களிலும் நல்ல புரிதல் உள்ளவர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். இப்படியான அழிவுகள் வருகின்ற பொழுது இது ஒரு இயற்கையினுடைய இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது உண்மையாகவே ஒரு அழிவை நோக்கி நாங்கள் செல்வதற்காகவா நாங்கள் பிறந்திருக்கின்றோம்? இல்லை, மனிதர்களும் உயிரினங்களும் வாழ்வதற்காக தானே உலகத்தில் பிறந்திருக்கின்றார்கள். எனவே இப்படியான சிந்தனைகள் வருகின்ற பொழுது இந்த பேரிடர் விடயங்களாக இருக்கலாம், இப்படியான சம்பவங்களை ஒரு தியான ஆசிரியர் என்ற அடிப்படையும் தாண்டி ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் நீங்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், வைத்தியர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் எல்லைக்குட்பட்ட ஒரு அறிவு தான் இருக்கின்றது. ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, எதுவுமே நடப்பது எதுவுமே அதிலே ஏதோ ஒரு இழப்பு இருக்கின்ற வெளிப்படையாக தெரிந்தாலும் எல்லாமே நன்மைக்குத்தான். அதுதான் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இப்போ பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கின்றதோ அது நன்மைக்கு, எது நடக்க போகுமோ அதுவுமே நன்மைக்குத்தான். ஸோ எங்களுடைய ஆன்மீக அந்த கல்வியிலே எங்களுக்கு கூறப்பட்டுள்ள விடயம் எதுவுமே புதிதல்ல. நீங்கள் சொன்னீர்கள், யுகங்களை பற்றி சொன்னீங்கள் இல்லையா? ஸோ அந்த யுகங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. மாற்றம் என்பது தான் என்றும் மாறாது என்று சொல்லுவோம். இப்போ யுகங்களும் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ இயற்கையிலும் பல விடயங்கள் ஒரு சக்கரத்திலே நடக்கிறது, ஒரு சுழற்சியிலே நடக்கின்றது. அதே போன்று தான் இந்த யுகங்களும் மாறுகின்றன. இப்போ நாங்கள் சொல்கின்றோம், எல்லா சமயத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே சொர்க்கம் இருந்தது இந்த பூமியிலே. அது சத்திய யுகம், திரேதா யுகம் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த யுகத்திலே எந்த விதமான துன்பம், துயரம், நோய் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்த ஒரு காலம். அதுதான் இறைவன் படைத்த உலகம். அங்கே செயல்கள் எல்லாமே நடுநிலையான செயல்களாக இருக்கும். பாவ புண்ணிய செயல்களுக்கு அப்பால் இருப்பதனால் அவர்கள் அந்த கர்ம பந்தனத்திலே இல்லாமல் ஜீவன் முக்தியை வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு துவாபர யுகம். துவாபர யுகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்கள் நன்மை தீமை அடிப்படையிலே செய்ய தொடங்கப்படுகின்றது. அதனால் தான் மக்கள் கொஞ்சம் துன்பத்தை அனுபவம் செய்ய தொடங்குகிறார்கள், இறைவனை தேடுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் சமய ஸ்தாபகர்கள் சமயங்களை ஸ்தாபித்து நல்போதனைகளை வழங்கினார்கள் மக்களுக்கு. ஆனால் நாங்கள் இப்போது இருப்பது கலியுகம். அதுவும் கலியுகத்தின் இறுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். துன்பத்தின் அதிகளவு துன்பம் நிறைந்த ஒரு காலத்திலே, அதாவது நீங்கள் சொன்னீர்கள் 2004, இப்பொழுது 2025, அந்த காலத்துக்குள்ளே நிறைய அழிவுகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் பார்க்கின்றோம் கண்கூடாக. இப்போ இது எதை குறிக்கின்றது என்றால், மாற்றம் நடைபெறுகின்ற யுகம். இது கலியுகம், மாற்றம் நடைபெறுகின்ற யுகம். அழிவு என்று சொல்ல முடியாது. அழிவுக்கு பின்னால் ஒரு ஆக்கம் இருக்கின்றது, அதுதான் முக்கியம். மீண்டும் சத்திய திரேதா யுகங்கள் வர இருக்கின்றன, சந்தோஷமான காலம் வர இருக்கின்றது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது முக்கியம். அதாவது இந்த 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 ஆன்மீக ஞானம் கொடுக்கப்படுகின்ற காலம்
சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகின்றது. அதிமேன்மையான மங்களகரமான சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு குறுகிய காலம். இதிலே தான் எங்களுக்கு உண்மையான அந்த உண்மைகள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது எங்களை பற்றி புரிந்து, கடவுளை பற்றி புரிந்து, எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களிலே நாங்கள் தூய்மையான செயல்களை செய்யும் பொழுது, எங்களை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது, உள்ளார்ந்த சக்திகளை வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த மாற்றத்தை நாங்கள் உலகத்திலே கொண்டு வர முடியும். உலக மாற்றத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவியாக முடியும். ஸோ இப்பொழுது நாங்கள் இந்த துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் எங்களுடைய செயல்கள் தான். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் சுயநலத்தின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில் செய்த செயல்களினால் இன்று இயற்கை சமநிலையை இழந்திருக்கின்றது. அதுதான் முக்கிய காரணம். இயற்கை சமநிலை இழந்து குளோபல் வார்மிங்னு சொல்கிறோமோ, பூமி வெப்பமாகவதனால் பல காலநிலை மாற்றங்கள் நடைபெறுகின்றது. ஸோ அந்த அழிவுக்கு நாங்கள் தானே காரணம். ஆனால் ஆக்கம் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் இருக்கின்றன. ஆமாம், நிறைய விடயங்களை ரொம்ப சொல்லியிருந்தீர்கள். இது இந்த யுக மாற்றம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய, மிகவும் ஒரு நேரம் எடுத்து கதைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இறுதியாக ஒரு கேள்வி. அதாவது இந்த யுக மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக அந்த காலத்திலிருந்தே, அது அந்த யுகங்கள் மாறுகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். இப்போது நீங்கள் முதலாவது என்னுடைய கேள்வியிலே சொல்லியிருந்தீர்கள், இந்த எண்ணத்தினுடைய மிக வேகமான ஒரு போக்கின் மூலமாக தற்போது இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் தடமாறி போகின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக. எனவே இந்த எல்லாமே எடுத்த மாத்திரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தலைமுறையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. சில நேரங்களில் அது சரியான சில விடயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தாலும் கூட, ஒரு கற்றல் நடவடிக்கையாக இருக்கலாம், இப்படியான விடயங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட, அந்த ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கையினுடைய விழுமியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய தவறுகளை விட்டு விடுகின்றார்கள். எனவே இப்படி என்ற ஒரு வினாடியில் உணவு கிடைக்க வேண்டும், எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இளைஞர்களுக்கு தியானம் அப்படி சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இல்லை தானே? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தியானம் எதுவுமே சாத்தியமற்றது என்று இல்லை. மற்றதையும் சாத்தியமாக்கக்கூடிய அந்த சக்தி எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அது காரணம் என்னவென்றால் அதற்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத ஒரு போக்குதான். எனவே அப்படி இருக்கின்றவர்களுக்கு தியானம் என்பது ஒரு இடத்தில் உட்கார்வதற்கே ஒரு தன்மை வேண்டும் அல்லவா? ஸோ இந்த ராஜயோக தியானம் இலகு தியானம் என்று சொல்கின்றோம். அதாவது ஈஸி யோகான்னு சொல்லுவோம். இதை கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். முதலாவது அந்த அடிப்படை பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிறகு பயிற்சி. இப்போ நேரம் இல்லை, இருந்து தியானம் செய்ய நேரம் இல்லை என்பவர்கள் ஒரு நிமிஷ தியானம் செய்யலாம். அதாவது எங்களுக்குள்ளே உள்ளார்த்தமாக போய் முக்கியமாக மனம் அலைபாய்வது எங்களுடைய புலனங்கங்களினால் வருகின்ற செய்திகளினால். இப்போ புலனங்கங்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் செல்வதற்கு என்னை பற்றிய புரிந்துணர்வு, நான் இந்த உடல் என்றாலும் இந்த உடலை இயக்கின்ற சக்தி தான் உண்மையில் நான் ஆத்மா. அந்த ஆத்மாவை புரிந்து கொண்டு ஆத்மாவுக்குள்ளே தான் இந்த நற்குணங்கள் இருக்கின்றது. இப்போ எதற்கு நாங்கள் எவ்வாறு தியானம் செய்யலாம் என்று சொன்னால், நான் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலையும் இதை பற்றி பேசியுள்ளேன். அதாவது இந்த வீதியிலே நாங்கள் செல்கின்றோம் இல்லையா? வீதியில் செல்லும் பொழுதோ வாகனங்கள் விரைவாக செல்வதை தடுப்பதற்காக, விபத்துக்களை தடுப்பதற்காக சிக்னல் லைட்ஸ் இருக்கின்றது. அதே போன்று அங்கே என்ன 3 வெளிச்சங்கள் இருக்குது, சிவப்பு, ஆரேஞ்ச், அடுத்தது பச்சை. இப்போ எங்களுக்குள்ளே எண்ணங்கள் ஓட்டம் மிக விரைவாக இருக்கும் பொழுது அதை நாங்கள் ஒரு கணம் நிறுத்தி, எப்படியான எண்ணங்கள் எனக்குள்ளே இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது, அதை நான் நிறுத்தி, அதை நான் பார்த்து இதிலிருந்து நான் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இந்த எதிர்மறையான எண்ணங்கள், எனக்கு துன்பம் கொடுக்கின்ற எண்ணங்களிலிருந்து நான் மாற வேண்டும் என்ற ஒரு புரிந்துணர்வோடு அதை மாற்றுவதற்குரிய ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. இப்பொழுது எனக்குள்ளே அமைதியற்ற தன்மை இருக்கின்றது என்றால், இல்லை, நான் எனக்குள்ளே அமைதி இருக்கின்றது, நான் அமைதி நிறைந்த ஆத்மா. அதுதான் அந்த முதல் பாடம். இரண்டாவது, எனக்குள்ளே இப்பொழுது கவலையாக இருக்கின்றது என்றால், இல்லை, நான் சந்தோஷம் நிறைந்த ஆத்மா, நான் என்னுடைய மனம் பலவீனமாக இருக்கின்றது என்றால், நான் சக்தி நிறைந்த ஆத்மா. இதுதான் தியானத்தின் முதற்படி. அதாவது தன்னை உணர்ந்து கொள்வது இந்த அளவுக்கு முக்கியமாக, என்னுடைய உண்மையான குணங்களை
உணர்ந்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது அதுதான் முதற்படி. அது ஒரு நிமிஷம் நாங்கள் செய்யலாம், போகும் பொழுது, வரும் பொழுது, அல்லது டீ குடிக்கும் பொழுது. அந்த மனசை நாங்கள் மனதுடன் தொடர்பு கொள்வது தான் அந்த முதல் படி. இரண்டாவது இறைவனுடன் தொடர்பு கொள்வது. இறைவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு சக்தி கடலாக, தெய்வீக கடலாக இருக்கின்ற அவருடைய குணங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கடவுள் நம்பிக்கை தேவை. ஆமாம், கலந்துரையாடலில் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் மலைசெல்வி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.